ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக் பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வெதுவெதுப்பாக சூடானதுக்குதும் அது கூட கீரையை போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து ஒரு நல்ல பியூரியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இன்றைக்கி பூரிக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவையும், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகப்பொடி, இது ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாலக் பியூரியையும் ஆட் பண்ணி நல்ல பூரி மாவு பதத்துக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் அண்ட் வேணும்னா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வாட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். பூரி மாவு பதத்துக்கு பிணைச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து எப்பவும் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நல்ல ஹாட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த பூரிக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக 1 part ஆலு மசாலா சேனலில் அப்லோட்